அனைவருக்கும் வணக்கம். நான் குரு பேசுகிறேன். இன்னைக்கு சின்முத்திரை தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய சின்முத்திரை பற்றிய என்னுடைய விளக்கத்தை பார்ப்போம். எதற்காக இதை பார்க்கணும் அப்படின்னா, ஆன்மீகத்தோட ஒட்டுமொத்த விளக்கமும் இதில் தான் இருக்குது, வாழ்க்கையோட ஒட்டுமொத்தமான ஒரு விளக்கமும் இதில் தான் இருக்குது. அதுக்காக தான் இது ரொம்ப முக்கியமானது. இது ஆள்காட்டி விரல், நான், ஐ, ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் குறிக்கும். இது சிவனை குறிக்கும். இப்போ இந்த நானும் சிவனும் ஒன்றாக தொடர்பில் இருக்கும். உள்ளுக்குள்ள வெளியிலையும் இருக்கு சிவன், ஆனால் உள்ளாரதான் உணர முடியும். சரி, ஆனால் இப்போ இருக்கிற எல்லாரும் இந்த நான் இந்த 3 பேரோட தான் சேர்ந்திருக்கும், இறைவனோட சேர்ந்திருக்காது. அதனாலதான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சண்டை, போராட்டம், துன்பமா இருக்கு. இந்த உலகத்திலையும் போர், துன்பம், சண்டை, சச்சரவுகள் இருக்கிறதுக்கு காரணம் இந்த 3 பேரோட இந்த நான் எப்போதும் சேர்ந்தே இருக்கிறதுனால தான். இந்த 3 பேர் யார் யாரு அப்படின்னு பார்ப்போம். இது ஆணவம், இது ஆசை, இது மாயை. சரியா? இப்போ இந்த ஆணவம்னா என்ன, ஆசைனா என்ன, மாயைனா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் மேலும் விளக்கமா பார்ப்போம். இந்த நான் இந்த ஆணவம்ன்றது என்னன்னா, நான் சரி நீ தப்பு. உலக அரசியல் தலைவர்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, உள்ளூர் அரசியல்வாதிகள் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, தனிப்பட்ட நபர்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க சரி, ஏத்தாப்புல இருக்கிறவங்க தப்பு. இப்படி இந்த நான் சரி நீ தப்பு அப்படின்றதோட இந்த நான் சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? போர், சண்டை, தனி மனித வாழ்க்கையிலையும் அதே தான் நடக்கும். சண்டை, சச்சரவு, வன்முறை, அமைதி இல்லாத வாழ்க்கை சிக்கல்ல தான் இருக்கும். அடுத்தது ஆசை. ஆசைனா என்ன சுருக்கமா அப்படின்னா, எனக்கு வேணும். இந்த நான் ஆசையோட சேர்ந்து இருந்ததுன்னா எனக்கு வேணும், எனக்கு மட்டும் வேணும். அப்ப எந்த அளவுக்கு உக்கரமா ஒவ்வொன்றத்துலையும் சேர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில துன்பம் இருக்கும், அந்த நாட்டுலையும் துன்பம் இருக்கும். இப்ப தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பார்ப்போம். இப்போ இந்த நான் ஆசை, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த நான் அவர்கள் வாழ்க்கையிலையும் துன்பம் இருக்கும், அவங்க சுத்தி உள்ள வாழ்க்கையிலையும் துன்பம் தான் இருக்கும். இந்த நான் இந்த மாயையோட இது சேர்ந்து எப்போதும் இருக்கும். இந்த மாயைனா என்ன அப்படின்னா, இதுதான் உண்மையான இன்பம் அப்படின்னு இந்த நானை நம்ப வைக்கிறதா மாயை. இப்போ இந்த 3த்துல இருந்தும் ஃபர்ஸ்ட் பிரியணும். நான் எப்படி பிரியறதுன்னு தெரியணும். அதுதான் இந்த மண்ணில் முன்னோர்கள், ஞானிகள், குருமார்கள் பரம்பரையா சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு விளக்கிட்டு இருக்கோம், அந்த வழியில், அந்த பாதையில். சரியா? இப்ப இதுல இருந்து முதல்ல இந்த நான் இந்த 3 பேர்கிட்ட இருந்து விலகணும், விலகி இந்த இறைவனோட சேரணும். அப்படி எப்ப சேருதோ அப்ப மட்டும்தான் மனதில் அமைதி, நிறைவு, சுகத்தை, உண்மையான சுகத்தை உணர முடியும். அதுவரை நிறைவின்மை, எவ்வளவு செய்தாலும் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் துன்பம் தான் வாழ்க்கையில இருக்கும். அவங்க அனுபவத்துல துன்பமும் போராட்டமும் தான் உணர முடியும். ஓகேங்களா? இப்போ இதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஒரு நாள் வகுப்பு எடுக்கிறோம் சென்னையில். வருகிற 5ஆம் தேதி, அடுத்த மாதம் வர 5ஆம் தேதி வகுப்பு சென்னையில் இருக்கு. 5/4/2026. என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், 9500987708. விருப்பம் உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். மிகச் சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு தரமா இருக்கும் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.